அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நான் வந்து பல்வக்காய் கூட்டு எப்படி ஆக்குறேன்னு சொல்கிறேன். இது எங்கள் ஊர் கீழக்கரை சைடு இந்த இப்படி விற்கும் பல்வக்கான்னு சொல்லி. இது நான் எப்படி கூட்டு வைக்கிறேன்னு பாருங்கள். பருவக்காயை இப்படி நல்லா பொடிசாக வெட்டிக்கிறேன்னு, அது கொஞ்சம் பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதை வந்து எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா வதக்கி நல்லா வெந்தப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் கூடு கொஞ்சம் விட்டு இந்த இது கடல் சம்மந்தப்பட்ட இது மீனில் இது செய்கிறது மாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாசியை கொஞ்சம் அதில் போட்டு நம்ம வதக்கி செய்வது தான் பல்வக்காய் கூட்டு. உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சட்டியை வச்சுக்கிது. சட்டி காஞ்சதோடய இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். இது கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விடணும். காய் வேவணும்ல, எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பல்வக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுமா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த காய் வேகுறதுக்கு கொஞ்சம் சுமாரான சின்ன அடுப்பில் சிறுத்து வச்சிட வேண்டியதை. வேகப்பட்டு காய் பார்த்தா சொல்கிறேன். நம்ம மூடிய இடையில திறந்து நான் கிண்டி விட்டேன். காய் கொஞ்சம் இப்போ நல்லா வெந்திருக்குது. வெந்ததோடு என்ன செய்யணும், இந்த மாசி இந்த மாசி நாங்கள் பொடியாக்கி வச்சுக்கிற மாசியை வாங்கி கடையிலையும் பொடி பண்ணது இருக்கிறத செய்யும். கொஞ்சம் இந்த மாசி போடணும். மாசியை போட்டு தேங்காவை நல்லா கொஞ்சம் குறண்டு அரைச்சி தேங்காய் அரைச்சி இங்கே பாருங்க, மஞ்சள் சீரகத்தூள் சும்மா ஒரு இந்த அளவுக்கு போடணும். மஞ்சள் கொஞ்சம், நம்ம போட்ட பச்சை மிளகாய்க்கு அதை நல்லா அப்படி கொத்தி விடணும். அதை இதுக்கு தகுந்த மாதிரி உரப்பு. ஏற்கனவே உப்பு போட்டிக்கிறோம். மாசியும் உப்பு சம்மந்தப்பட்டது உள்ளது. இப்போ இதை நம்ம வாயில் வச்சு திண்டு பார்க்கணும், உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. எல்லாம் சூப்பராக இருக்குது. பழகாலத்தில் தான் வரும். அந்த சமயத்தில் நம்ம வாங்கி ஆக்கி அந்தந்த காலத்தில் அந்தந்த காய்கறியில் வாங்கி ஆக்கி தின்றா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப வகையில் ரொம்ப சத்தானது. வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. முடிஞ்சிருச்சு இதோட வேலை. இதோட நம்ம அமர்த்திடணும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இது பல்வக்காயை வாங்கி நீங்களும் வீட்டில் ஆக்கி தின்னுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.